ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ வர்ஷா ஆரி டிசைன்ஸ். ஆரி பேசிக் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 29. ரவுண்ட் ஷேப்ல எப்படி ஜம்கி யூஸ் பண்ணலாம், ஃப்ளவர் மாதிரி எப்படி கொண்டாடலாம் அப்படிங்கிறது இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் இங்கே ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன். இந்த ரவுண்ட்ல வந்து நம்ம எப்படி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம போன கிளாஸ்ல படிச்சுட்டோம், அந்த ஒரு லைன்ல எப்படி எந்த மாதிரி நம்ம ஒரு லைன்ல போடலாம், டபுள் லோட் கொடுத்து எப்படி போடலாம், சிங்கிள் லோட்ல அதே இதுதான் இதுல வந்து நம்ம ரவுண்ட்ல யூஸ் பண்றோம். ஒரு ஃப்ளவர் மாதிரி கொண்டாட போறோம். பாருங்க, இந்த இடத்துல பஞ்ச் பண்ணிக்கிறேன். பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ ஜம்கி லோட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் க்ளோஸ்அப்ல வைக்கிறேன். ஜம்கி வெளியே எடுத்துட்டு ஜமிக்கி முடியிற இடத்துல கீழே ஒரு பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு அதுக்கு கீழேயே ஒரு சின்னதா லாக் போட்டுக்கிறோம். இப்போ கிராஸா அந்த லைன் மேலேயே கொண்டாடுறேன். இப்போ பக்கத்துலயே இன்னொரு ஜமிக்கிய லோட் பண்றேன். அது முடிகிற இடத்துல கீழேயே பஞ்ச் பண்ணிட்டு அங்க ஒரு சின்ன லாக் போட்டுட்டு சைட்ல கொண்டு வரேன். ஜமிக்கி அதுக்குள்ள போடுறோம், தூக்கிட்டு வரும். இப்போ இந்த கையை வச்சு இப்படி மோதிர விரலை வச்சு கமுத்தி பிடிச்சிங்கன்னா அது கீழே போயிடும். கீழே ஒரு சின்ன லாக், அந்த லைன் மேலேயே முடி பஞ்ச் பண்ணி அடுத்த த்ரெட் வெளியே எடுத்துட்டு அடுத்த ஜம்கிய லோட் பண்றீங்க. இதே மாதிரி தான், இதே மாதிரியே அந்த லைன் ஃபுல்லா சுத்தி வரணும். நான் சுத்தி வந்துட்டு காட்டுறேன் இருங்க. இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணணும். இப்போ இந்த த்ரெட்டை கொண்டு போய் அந்த லைன்லேயே பஞ்ச் பண்ணிட்டு வெளியே எடுத்துட்டேன். இப்போ ஒரு ஜம்கியை லோட் பண்ணிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கு கீழேயே பஞ்ச் பண்ணி ஒரு குட்டி லாக் போட்டுட்டு நாட் போட்டுக்கலாம். அங்கேயே இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் போட்டோம்ல அந்த ஜம்கியை மேலே எடுத்து விடணும். அப்பதான் இந்த லைன் வந்து ஒரு கண்டினியூவா இருக்கும். இங்க பாருங்க, இந்த ஜம்கி தான் ஃபர்ஸ்ட் போட்டது. இதை இப்படி மேலே எடுத்து விடணும். இது கீழே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரா நம்ம ரவுண்ட் அப்படியே வந்த மாதிரி இருக்கு. எங்க ஸ்டார்ட் பண்ணோம் எங்க எண்ட் பண்ணங்கிறது தெரியாது. அந்த ஜம்கி லைட்டோட தூக்கி அடியில் விட்டீங்கன்னா அது கீழே போயிடும். இவ்வளவுதான். இதுக்கு உள்ள அடுத்த லேயர் இதை ஒரு ரவுண்டுன்னு கன்சிடர் பண்ணிட்டு இந்த இடத்துல இதே மாதிரியா அடுத்த லேயர் ஃபார்ம் பண்ணலாம். பாருங்க, இதுக்கு ஒரு நான் வேற கலர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லோ கலர்ல குட்டி ஜம்கி எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டுக்கும் நடுவில் இங்க பஞ்ச் பண்றேன். இப்படி தூக்கிட்டு வந்ததுன்னா அந்த மோதிர விரல வச்சு இப்படி அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு கீழே போயிடும். கீழே ஒரு லாக்கு, இதே மாதிரியா சுத்தியும் ஒரு ரவுண்ட் கொடுத்துட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, இந்த எல்லோ கலர் லைனையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு லைன் கொடுக்கலாம். ஒரு ஆரஞ்சு மாதிரி கொடுக்கலான் இருக்கேன். இதுக்கு நான் பெரிய ஜம்கி தான் எடுத்திருக்கேன். கீழே ஒரு லாக்கு, சைடுல போறேன். இது பாருங்க கொஞ்சம் ஃபிளாட் ஆன மாதிரி இருக்கு. நமக்கு வந்து மேலே எம்போஸ்டா தூக்கிட்டு இருக்கிற மாதிரி வேணும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் கிட்டையே நம்ம பஞ்ச் பண்ணி எடுக்கலாம். இப்படி பஞ்சம்னா அதுக்கு மேலே வரும். பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வருது. கிட்ட பஞ்ச் பண்ணி பண்ணோம்னா அதுக்கு மேலே வந்துடும். கீழே ஒரு லாக்கு. இப்போ சைடு போகலாம். இப்படி இந்த மாதிரி நமக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது. நம்ம இதுக்கு மேலே வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும்.
கீழே ஒரு பஞ்ச், சைடில் போகிறோம். இதே மாதிரியே ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த ஒரு லைனை ஃபில் பண்ணிட்டேன். உள்ளே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது, அதுக்கு வந்து எல்லோ கலரில் அந்த குட்டி ஜம்கி வச்சு இங்கே ஒரு லைன் ஃபில் பண்ணியிருக்கேன். இடையில வந்து கொஞ்சம் கேப் இருக்குது, அதுக்கு ஒரு பீடு வச்சிடலாம். ஒரு லைன் கொடுத்துட்டு இங்கே பீடை கொடுத்துட்டு அந்த கேப் கொஞ்சமாக இருக்கும், அதை எடுத்து இந்த மாதிரி எடுத்துட்டு லாக் போட்டுடலாம். லாக் போட்டேன். பார்த்தீங்கன்னா அது ஃப்ளவர் டைப்பில் இந்த மாதிரி. இதுலேயே வந்து நம்ம டபுள் லோட் கொடுத்து ஜம்கி பண்ணோம்ல, அந்த மாதிரி டபுள் லோடு கொடுத்தும் ஒவ்வொரு லைனும் சேம் இதே மாதிரியே பண்ணோம்னா அது ஒரு ஃப்ளவர் டைப், அதுவும் இதே மாதிரி சேம் இதே மாதிரி வரும். இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸில் வந்து ஸ்லீவில் எங்காவது சென்டரில் இது மாதிரி கொடுத்துட்டு லீஃப் கொடி மாதிரி இதில் ஏதாவது போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது ஒரு இதே மாதிரி ஒரு 2 ரவுண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிங்கிள் ஜம்கி வச்சுமே ஒரு பெரிய ஜம்கி, குட்டி ஜம்கி லோடிங் அந்த மாதிரி வச்சுமே ஒரு 2 டைப் போட்டு காட்டுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.